தேவன் நம்முடைய துருகமும் கேடகமும் நம்பிக்கையும் பலனுமா இருக்கிறார். தலைவனை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 26ஆம் நாள் ஜெபத்திற்கு அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இன்னொரு நாள் கூட்டி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் பங்கு பெற நீங்க கொடுத்த இந்த மேலான கிருபைக்கும் தயவுக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நடக்க இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். அதை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் அற்புதராய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜன், அவர் உத்தமனாளன். எல்லோரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அற்புதே ராஜனே, உத்தமனாளனே, நீங்களாய் ஆறுதலே. அற்புத இயேசு ராஜனே, உத்தம
பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவர் எல்லா காரியங்களையும் செய்து கொள்கிறார். ஒரு தாய் எப்படி நம்மை தேற்றுகிறாரோ, ஒரு தந்தை எப்படி நம்மை ஆற்றுகிறாரோ, சுமக்கிறாரோ, அதை போல நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார் அல்லவா பிரியமானவர்களே. அந்த தேவனை நோக்கி தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் சொல்லி 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 அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்தார். தாயே தாயாகி தந்தை
நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாகவே செய்யப்பட வேண்டும் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறபடி மனிதர்களுக்கு எந்த மகிமையும் போய்விடக்கூடாது. ஆனால் மனிதர்களுக்கு ஆறுதல் போக வேண்டும், விடுதலை போக வேண்டும். இந்த நாளிலும் 50 நாள் ஜபத்தின் 26வது நாளுக்காக என் தேவனை துதிக்கிறேன். உங்களை சந்திக்க இந்த கிருபை கிடைக்கிறது. டெய்லி உங்களை பார்ப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க தான் எங்களை பார்க்க மாட்டேன்றீங்க, நாங்க பேசுகிற வார்த்தையை கவனிக்க மாட்டேன்றீங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க பாருங்க. ஆனா உங்க வீடு, உங்க பாஸ்டர், உங்களுடைய வீட்டிலிருந்து வருகிற செய்தி எப்படி எனக்கு ஒண்ணு விளங்கலையே தம்பி, அம்மா, ஐயா, வேற எதையோ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. இத பாருங்கப்பா. இத பார்க்கறது மட்டும் இல்ல, என்னோட ஜபத்துல எனக்கு ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்கு இல்லையா? ஆண்டவருக்காக இணைந்து ஜெபிக்கணுங்கிற அந்த உள்ளத்தின் கொதிப்பு உங்களுக்கு வரவில்லையா? கண்டிப்பா அதை செய்வீங்கன்னு விரும்புறேன். இந்த நாம் குறிப்பிட்ட நாட்களில் பாதி நாள் முடிஞ்சிச்சு பாருங்க. 25 நாள் நம்ம கடந்துட்டோம். இன்னைக்கு 26வது நாள் நம்ம சந்திக்கிறோம். டெய்லி நீங்க இதை பார்க்கணும், டெய்லி இதை கவனிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஜெபம் பண்ணுவோமா? என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்க ஐயா சொல்லிட்டாரு நினைச்சு என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஐயா ஐயா போயான்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுக்கு இருப்பீங்களா? ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சன்னிதானத்தில் எங்களை காட்டி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க. உரபதிமன சந்தரபதிய துரிகாராமா சகாராமா ரிமா தமலமன துர கதரபல பல துரபல ஹல துரபல. ஆவியானவரே 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 ஆவியானவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். நிறைய பதில் பார்க்க போகிறோம். எவ்வளோ காரியத்துக்கு பதில் வந்திருக்கிறது. இன்னும் பதில் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலப்பா இன்னும் சில முக்கியமான பைபிள் சார்ந்ததான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். அப்பா, நான் உங்களை பிரியப்படுத்தணும், என் சபை உண்மை பிரியப்படுத்தணும், எங்க ஊழியக்காரவங்க உண்மை பிரியப்படுத்தணும், எல்லா விசுவாசிகள் உண்மை பிரியப்படுத்தணும், எல்லா பரிசுத்தவான்களும் உண்மை பிரியப்படுத்தணும். உங்களை பிரியப்படுத்தினாதான் எங்களுக்கு பாதுகாப்பு. உம்மை பிரியப்படுத்தி துதித்து பாடி ஆராதித்து உமக்கு நன்றி சொன்னால்தான் எங்க வாழ்க்கையில மேன்மை. ஒவ்வொரு இடத்திலும் மொழியரவு ஜெபம் நடத்தட்டும். ஆன்லைன் பிரேயர் எல்லா இடத்திலும் நடத்தட்டும். அதில் எல்லாரும் கலந்து கொள்ளட்டும். இரவெல்லாம் யாக்கோபு ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் எங்கள் இயேசு ராஜா ஜெபம் பண்ணியிருக்கிறார். இரவெல்லாம் சிறையிலே பவுல் சீலா ஜெபம் பண்ணியிருக்கிறார். இரவெல்லாம் பேதுருவின் விடுதலைக்காக சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணியிருக்காங்க. இரவு ஜெபத்தை கட்டளையிட வேண்டும். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இரவெல்லாம் ஜெபிக்கும். அப்படி ஜெபிக்கும் போது அநேக ஜனங்கள் கலந்து கொண்டு தேசத்துக்காக திறப்பில் நிற்க உதவி செய்யும். அதிகாலை ஜெபத்தை கொடுங்காண்டவரே ஜனங்களுக்கு. காலையில் ஒரு 3 மணி 4 மணி அல்லது 5 மணி அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் தான். தனித்து ஜெபிக்கட்டும். ஏசப்பா ஜெபம் பண்ணி இருக்கீங்க. ஒரு நாள் காலையில ஜெபிக்கும் போது அந்த நாள் முழுவதும் எவ்வளவு பலனா இருக்கும். அதிகாலை ஜெபத்தை ஜனங்களுக்கு தான். குடும்பங்களில் ஜெபத்தை கட்டளையிடும். குடும்ப ஜெபம், ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜெபத்தை கொடுங்கப்பா. அந்த நேரத்தை உருவாக்கி கொடும். அந்த தூக்கத்தை தட்டி எழுப்பும். குடும்பத்தோடு கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். உபவாசித்து ஜெபிக்கிற உணர்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். உபவாசம் பண்ணி
உபவாசித்து ஜெபிக்க அந்த உணர்வை இயேசுவின் நாமத்தில் கொடுங்க ஆண்டவரே. என பிசாசை மேற்கொள்ள வேண்டுமானால், சாத்தானை மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் வேறு ஏதாலும் போகாது என்று வேதத்தில் படிக்கிறோம். உபவாச ஜெபத்தை தாரும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறோம், அந்த நிலைமை வேண்டாம். இடைவிடாமல் ஜெபிக்க கிருபையாருங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபையார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஜனங்களுக்கு, எனக்கு, எங்களுக்கு, சபை மக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடைவிடாமல் ஜெபிக்க ஊக்கம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபையார். சின்னதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சோர்ந்து போய்விடுகிறார்கள். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சபையாக ஊக்கமா ஜெபிக்க கிருபையார். ஏதோ சபைன்னு சொன்னால் ஒரு 10 குடும்பம் மட்டும் வருது. ஒரு 50 வாலிப பிள்ளைகள் இருந்தால் ஒரு 5 பேர் மட்டும் வருவது. அப்பா எங்கப்பா போறாங்க? மற்ற 45 பேர் எங்க போறாங்க ஆண்டவரே? வாலிப பிள்ளைங்க எங்க போறாங்கப்பா? எல்லாரும் சபையை தாங்கணுமே, உமக்காக வாழணுமே. அந்த வாஞ்சியை கொடுக்க ஆண்டவரே. குணத்தை மாற்றுங்கப்பா. வாலிப பிள்ளைகளின் குணங்களை மாற்றும் நல்ல யோசனைகளை தாரும், நல்ல புத்தியை தாரும். வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உடைய கரத்தை நீட்டுமே. என வாலிப பிள்ளைகள் சபைக்காக எழும்பணும், தூண்களா எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பணும். அது எழுப்புதலுக்கு காரணமாய் மாறணும். பரலோகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா ஆத்தும பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆத்தும பாரத்தை கொடுங்கப்பா. ஜனங்க அழிந்து போகிறார்களே, அனுகூலமாய் வாழ்கிறார்களே, வேதனையோடு இருக்கிறார்களே. ஆண்டவரே ஆத்தும பாரத்தை ஜனங்களுக்கு தார். ஆத்தும பாரத்தை ஜனங்களுக்கு தார். எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஜனங்களை பார்த்தவுடனே ஒரு மனதுருக்கம் உருவாகட்டும். ஒரு வியாதியஸ்தரை பார்த்தால் ஒரு பாரம் வரட்டும். ஒரு துணி இல்லாத கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவர் உள்ளத்துல பாரம் வரட்டும். ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு கவலையோடு இருந்தால், ஒரு மரணம் ஏற்பட்டால் அதை நினைத்து உள்ளத்தில் ஒரு உண்மையான ஆத்தும பாரம் கொள்ளட்டும். நோயினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக வேண்டும். நோயினால, கொள்ளை நோயினால பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதனால எவ்வளவோ பாதிப்பு, இதனால எவ்வளவோ பேர் கஷ்டப்படுகிறார்கள், இதனால எவ்வளவோ பேருக்கு வேதனை இருக்கு. ஆண்டவரே இறங்குமையா. பாலமஹதர கதரமஷா. இறங்குமையா, இறங்குமையா. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்றோம். கைவிடப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க பாருங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும். எல்லாரையும் ஜெபிக்கிறவங்களா மாற்றும். கர்த்தாவே வல்லமையான எழுப்புதல் கடந்து வர வேண்டும். ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க வேண்டும். ஒரு வல்லமையான எழுப்புதலை கொடுக்க வேண்டும். நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும். நிறைய பேர் சொல்லி 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 ஜெபம் பண்றாங்க. நாங்களும் அந்த வார்த்தையை உச்சரித்து உச்சரித்து ஜெபம் பண்றோம். தேவன் கிரியை செய்யும். இன்றைக்கும் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இதற்கு நீ பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம், அதுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் எவைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோமோ அதற்குள்ளே ஒரு வல்லமை வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமையாக நடத்தும். நல்ல பிரயோஜனமான ஊழியக்காரர். நீ எதை உணர்த்துறீங்களோ அதை சொல்லி நாங்க உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களே நடத்தும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 14ஆம் வசனம், verse 14, 14ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் உங்க கையில இருக்கா?
இந்த ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ற போது அந்த வேதத்தை புரட்டி பார்க்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் மனக்கண்ணை திறப்பாராக. ஊழியக்காரர்கள் மூலம் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு நடுக்கம் உண்டாவதாக. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற அந்த பய பக்தி உங்களுக்குள் நமக்குள் எல்லாருக்குள்ளும் கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம். 14ஆம் தேதியிலே ஒரு 14ஆம் வசனத்தில் ஒரு செய்தியை கொடுக்கிறார். படிக்கிற பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவர் பக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் தொடங்குறார். யூதா ஒரு ஒரு மனுஷனை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு முன்னால நோவா பேழை உண்டாக்கினாரு, அதற்கு முன்ன இருந்ததான வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனை குறித்து யூதா இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள், இன்னைக்கு என்ன உங்களுக்கு சொல்ற வார்த்தை? ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்புள்ளவர்களாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்புள்ளவர்களாயிருப்பது அவசியம். ஓகே. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் என்ன சொல்றாரு? ஏனோக்கு என்பவரை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த ஏனோக்கு என்ன சொல்றாரு? அப்போ முதல்ல பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆதாம் யார்? இந்த உலகத்துல முதல் மனுஷன். உலகத்துல மனுஷன், மனித படைப்பு, தேவன் உண்டாக்கின மனுஷன் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்ன யாருமே கிடையாது, இந்த ஆதாம் மட்டும்தான். அப்ப இந்த ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, 7 தலைமுறை கடந்து இருந்தவர் தான் ஏனோக்கு. அப்ப இந்த ஏனோக்கு இவர்களை குறித்து, எவர்களை குறித்து? இதுக்கு முன்ன நாம டெய்லி படிச்சு வர்றோமே, இவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் இதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் இந்த ஏனோக்கு யார்? இந்த ஏனோக்கை குறித்த ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன். 7ஆம் தலைமுறை, 7 என்பது ஒரு நிறைவு, ஒரு பிளஸிங், ஆசீர்வாதம். 7 என்பது ஒரு ஆசீர்வாதம். இப்ப 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, அந்த ஏனோக்கை குறித்து பார்க்கும்போது ஒரு 5 காரியம் சொல்றோம் பாருங்க. 1, நல்ல குடும்ப தலைவர். ஒரு குடும்ப தலைவர். ஏனோக்கை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அது முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காரணம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எழுத மாட்டார். அப்ப ஏனோக்கு யார்? ஒரு நல்ல குடும்ப தலைவர். எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க, குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நல்ல குடும்ப தலைவர். அவருக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. அவர்களோடு கூட அவன் ஒரு நல்ல அந்த குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பானவர்களே, உங்களுக்கு குடும்பம் இருக்கா? உங்க குடும்பத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க? 2வது, இந்த ஏனோக்கு யார் என்றால் தேவனோடு நடந்தவர். குடும்பம், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இவன் தேவனோடு நடந்தவன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு நடக்கிற அனுபவம் ஒரு ஆசீர்வாதமானது. எவ்வளவோ சொல்றோம், தேவனோடு வாங்க, ஜெபம் பண்ண வாருங்கள், வசனத்தை படியுங்கள், கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள், குடும்பத்தில் ஜெபத்திலே இருங்கள், எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் சொல்றோம். ஜனங்க யோசிக்க மாட்டேன்றாங்க.
இப்ப பாருங்க, ஏனோக்கு தேவனோடு நடந்தவன். மூன்றாவது, ஏனோக்கு யார்? அதிகமாய் தேவனோடு ஐக்கியம் வச்சிருந்தார். 300 வருஷம் தேவனோடு தொடர்பு வச்சிருந்திருக்கார். 300 வருஷம். ஒரு மாதம் நீங்க அதிகமா ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்க, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவனோடு நெருங்க மாட்டேன்றீங்க. 300 வருஷம். நான்காவது, இந்த ஏனோக்கு வாழ்க்கையில் எபிரேயர் 11:5 சொல்லுகிறது. எபிரேயர் 11:5, தேவனாலே பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்ற மனுஷன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாட்சி முக்கியம், சாட்சி முக்கியம். ஐந்தாவது, யூதா 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏனோக்கு யார் தெரியுமா? எச்சரிக்கை கொடுக்கிற மனுஷன். தப்பு செய்யற மக்களுக்கு பரவாயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லி விடுகிற மனுஷன் அல்ல. வார்னிங், எச்சரிப்பு தேவை. எச்சரிப்பு கொடுத்தாலும் ஒரு மனுஷன் திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டார். எச்சரிக்கிற மனுஷன். ஆகவே சொல்லுகிறேன், கவனியுங்கள். இந்த ஏனோக்கு யார்? நல்ல குடும்ப தலைவர். இரண்டாவது, தேவனுடன் நடந்தவன். மூன்றாவது, அதிகமாக கர்த்தரோடு தொடர்புள்ளவன். நான்காவது, தேவனாலே நல்ல சாட்சி பெற்றவன். ஐந்தாவது, தவறு செய்கிறவர்களை எச்சரிக்கிற மனுஷன். இந்த வார்த்தைகளை யோசிங்க. உங்க வாழ்க்கையில என்ன நிலைமை இருக்குன்னு பாருங்க. தேவன்கிட்ட விடுங்க. ஏனோக்கு போல உங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவனின் ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பிதாவை துதிக்கிறோம். 26வது நாளுக்காக நன்றி சொல்றப்பா. உங்க பாதத்தில் வரவும் ஜெபிக்கவும், நாளிலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை குறித்து ஒரு 5 காரியம் பார்த்தோம்பா. இந்த தன்மை என் வாழ்க்கையில் இருக்கட்டும், எங்க வாழ்க்கையில் இருக்கட்டும், கேட்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஒரு நல்லதொரு உமக்கேற்ற பிள்ளைகளாக எல்லாரும் மாறட்டும். ஏசப்பா, உம்மை நேசிக்க கிருபையார். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கிருபையார். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபையார். கொடுத்த ஐக்கியத்துக்காய் துதிகர மகிமையை ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா என்ன பார்க்கணும். நானும் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.